கரூரில் நடந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே வீடியோ போட்டுக்கிட்டே செந்தில் பாலாஜி போனாருன்றது வரலாறு. இந்த 8 நாளாக எங்கே போனார்? ஏன் வீடியோ போடலை? எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் தான் திமுக காரன் சொல்லுவார்ல, ஏன் போடலை? இதை ஏன் பார்க்கல? நீங்கள் எங்கே போயிட்டாரு? உங்கள் தம்பி ஓடி போயிட்டாரு. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடினே இருக்கிறாரு. எங்கே காணும்? யாருனே தெரியாத ஒரு எம்எல்ஏ கிட்ட தான் உங்க அப்பா தோத்து போயிருக்கிறாரு. யாருனே தெரியாத ஒரு இடத்துல தான் துரைமுருகனுக்கு என்ன நிலைமைன்றதை நீங்க பாக்குறீங்க. யாருனே தெரியாத ஒருத்தட்ட தான் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அன்பில் மகேஷ் தோத்து போயிருக்கிறாரு. இன்னும் என்ன வரலாறுகள் வேணும் உங்களுக்கு? இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க. தாவேக்கான்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ரூம் போட்டுக்கிட்டு கூட்டமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் நீங்களா இருக்கீங்க. ஏன் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் ஓடி போனார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தால் அந்த திமுக காரர்கள் யாராவது வந்து பதில் சொல்லட்டும். ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். கரூர் மக்களை சந்திக்க முதல்வர் விஜய் அவர்கள் வந்து போறாரு. அங்கே பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திமுகலேருந்து கரூர் மக்களை சந்திக்கக்கூடாது விஜய் அவர்கள், அவர் வந்து அக்யூஸ் நம்பர் 1 குற்றவாளியில் இருக்கார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒழுங்காக படிக்காமல் வந்துட்டாங்கன்ட்டு ஜட்ஜ் அவர்லாம் கொட்டு வச்சுட்டு போனாங்க. இந்த பெட்டிஷன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சே திமுக பண்ணுறாங்களா? அது போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, விளம்பர மாடல் அரசுன்னு. தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த விளம்பரத்தில் வந்து இன்னைக்கு வந்து பெரியாரினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தூக்கி போட்டுட்டு ஜென்சி மீட்டப்னு நடத்திக்கிட்டு அறவேக்காடுகளை வச்சு பண்ணக்கூடியதான் அவங்களுடைய இது இருக்குது. இப்போ இந்த ஜென்சி மீட்டப்பில் வந்து பெரியாரினுடைய கொள்கைகளும் அண்ணாவுடைய கோட்பாடுகளும் எதுவும் தெரியாது, அந்த வரலாறுகள் தெரியாது. இவரே மிசா காலத்தில் போனன்றவர் ஷாவினுடைய புக்கில் வந்து ஆய்வின் அடிப்படையில் மிசா காலத்தில் போயிருக்க மாட்டார். புரியுதுங்களா? அதை மறைச்சி பேசுகிறதுக்கு கழக தோழர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, முட்டு கொடுக்கறதுக்கு. அதுக்கு நம்ம தயாராக இல்லை, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தது யார்? திமுக எந்த இடத்துலையும் ஒரு முயவன் குற்றவாளின்னு ஏன் சொல்லலை? இன்றைக்கி நீங்களே அதை தூக்கிட்டு ஓடுறீங்கன்னா அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் தான் அதை தான் கேட்டான். அன்னைக்கு நீங்கள் அறிவு திருவிழா நடத்தலாமான்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் புத்தக திருவிழா, அறிவு திருவிழான்னு ஒன்று, அறிவு உள்ளவங்க தான் அறிவு திருவிழா நடத்துவாங்கன்னு ஒரு புதுசாக ஒரு டெஃபினிஷன் சொன்னார் உதயநிதி, இல்லையா? இப்போ எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய ஒரு லாயரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் ஓடுறீங்களே? ஹிட்லரிசமா பண்ணுறீங்க? இது செக்குலரிசம் இல்லையா? ஒரு ஜனநாயக உரிமை, ஜனநாயக ரீதியில் மக்கள் ஓட்டு போட்டு தன்னுடைய முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய மக்களுக்கான முதல்வர் மக்கள் ஆட்சியாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. தன்னுடைய நாட்டில் தன்னுடைய மக்களை போய் சந்திக்கிறதுல திமுகவுக்கு என்ன பயம் பதட்டம்னு இருக்குன்னு நான் கேட்குறேன். அதாவது கரூரில் நடந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே வீடியோ போட்டுக்கிட்டே செந்தில் பாலாஜி போனாருன்றது வரலாறு. ஆமாம். இந்த 8 நாளாக எங்கே போனார்? ஏன் வீடியோ போடலை? இன்னைக்கு கூட ஆஜராகலை சார். ஏன் ஆஜராகலை? எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் தான் திமுக காரன் சொல்லுவார்ல, ஏன் போடலை? இதை ஏன் பார்க்கல? நீங்கள் எங்கே போயிட்டாரு? உங்கள் தம்பி ஓடி போயிட்டாரு. ஹார்ட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏவாவேலுக்கு? இல்லையா? அவர் கவலைக்கிடம்லாம் சொல்கிறாங்களா சார்? உண்மையாக அதாவது திமுக வந்து எப்படி வேணால் நல்லா இருக்கிறவங்கள போட்டு அறுத்து எல்லாத்தையும் பண்ணும். உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களுடைய வரலாறு. திடீர்னு நெஞ்சு வலி வந்துடும், அறுத்துருவாங்க, நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அது எல்லாமே பண்ணுவாங்க. சிறையில் இருக்கும்போதும் அமைச்சராகவே இருப்பாங்க. இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில்? திமுகவனுடைய ஆட்சி காலத்தில். நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் ஒன்று வேணும். அட்லீஸ்ட் ஒரு பெஞ்சு கோர்ட்டு, சாதாரண ஒரு கோர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டுக்கிட்டையாவது போய் இந்த மாதிரி ஒரு கேஸு போட போகிறேன்ற ஒரு டீட்டெயில்ஸை கேட்டிருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு அறவேற்காடு, நீங்கள் போய் இன்னொரு அறவேற்காடுகிட்ட நின்றுருக்கீங்க, அது போயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உள்ள நீதிபதிகள் கொட்டாத விதமாக தலையில் கோப்பு காதில் விசில் அடித்து அனுப்புங்கன்னு அண்ணன் சொன்னார்ல, அந்த மாதிரி அடித்து அனுப்பியிருக்கிறாங்க.
அதே மாதிரி கரூர் சம்பவத்துல வந்து உயிரிழந்த குடும்பத்துக்கு வந்து அரசு பணி தர்றதா வந்து தகவலா தான் இருக்கு. இன்னும் அஃபிஷியலா வரல. இன்னுமே அஃபிஷியலா வரல. அது உண்மையா சார்? இல்லை இப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி முரண்பட்ட செய்திகளை வந்து களத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இது பண்ணுறது வந்து திமுகவினுடைய பெரிய ஒரு இதாக இருக்குது. சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கலை, ஏற்கனவே நடந்தது. அதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனாக என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனையுமே பண்ணியிருக்கிறாரு. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன், உங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைகளோ எனக்கு கேளுங்க, நான் பண்ணுறேன். ஒரு குடும்பத்துக்கும் மாதம் மாதம் இவ்வளவு தொகைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வரவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதை வாக்குறுதி கொடுத்தவர்கள் இல்லாவிட்டாலும் அதை ட்ரஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஜியோ அவங்களோட இதில் போட்டிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மரிய வில்சன் அவர்கள் நேரில் சென்று இது எல்லாத்தையுமே பார்த்து வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. தாவேக ஆட்சிக்கே வராதுன்னு சொன்னவர்களுக்கு மத்தியில் திமுக ஆட்சி காலத்திலே இது அத்தனையும் பண்ணாரா இல்லையா? பண்ணார். அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவியுமே அவர் எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணிட்டார். புரியுதுங்களா? நான் வந்து உங்களை அங்கே பார்ப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதுக்கு போகிறார். புரியுதுங்களா? கரூருக்கு போகிறது 41 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான்ன்றது எந்த அதிகாரப்பூர்வமான தகவல் இருக்குது? அப்போ போகக்கூடிய செய்திகளை மடைமாற்றம் பண்ணணும். இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்குது இல்லையா? மருத்துவமனையிலேருந்து ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா? எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தாங்க சார். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சரியில்லை, சரியான வசதி இல்லைன்னு போட்டிருந்தாங்க. சிகிச்சை சரியில்லை, சுகாதாரம் இல்லை, லஞ்சங்கள் லாவணியங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே போட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் ரியாக்ஷன்? அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்கிறார். இதுக்கு பேர் ரீல்ஸ் ஆட்சின்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். இதை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? மக்களுக்கு என்ன தேவையோ அங்கே போய் நிற்கிறாரு, அதை பண்ணுறாரு, அதுக்கு மதிப்பளிக்கிறாரு. மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதுக்கு என்ன தேவைகளோ போய் செய்கிறாரு, பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி நடக்குமாங்க? பத்திரப்பதிவுத்துறையில் ரொம்ப தெளிவான ஒரு இதை போட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய மாதத்துலேருந்து படிச்சிங்களா? அது ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னா நாங்கள் குறிப்பிட்ட டைம் சொல்கிறோம், நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறா இருந்தால் பண்ணலாம். அக்கா உங்களுக்கு ஆவணங்கள் சரி இருந்தால் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நள்ளிரவில் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் குறைஞ்சி போயிடுது இல்லையா? நீங்கள் டாக்குமெண்ட் ரைட்டப் பண்ணினா நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. நேரில் வர வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கேயெல்லாம் லஞ்சங்கள் வந்து ஊழல் பெருகி போயிருக்கும் அந்தந்த துறைகள் எல்லாத்துக்குமே தடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. போகிறாங்க, அதை விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே மடைமாற்றமாக ஆகிக்கிட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிள்ளைகள் சின்ன சின்ன பசங்க போடக்கூடிய ரீல்ஸுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. பேருந்து இல்லை, குடிநீர் இல்லை, கழிவறைகள் இல்லை, சாப்பாடு இப்படி இருக்குது. இன்றைக்கி அம்மா உணவகத்தை எடுத்துக்கங்க, தரம் உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? வரக்கூடிய நபர்கள் அதிகமாகிருக்காங்க சாப்பிடக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி சில செய்தி. ஏன் அதிகமாகறாங்க? தரத்தை உயர்த்தப்பட்டதுனால தான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 17.5 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் ஒதுக்கப்பட்டு எல்லாமே மறுசீரமைப்புகள் பண்ணி புதுப்பிக்கப்பட்டு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தரமாக இருக்கணும், எப்போ வேணால் எந்த எம்எல்ஏவோ அமைச்சரோ உடனடியாக ஆய்வுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்கன்றதுனாலயே அங்கே ஒரு இது இருக்கா இல்லையா? தரம் உயர்த்தப்பட்டிருக்குல்ல, அது எல்லாருமே போய் சாப்பிடணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த காசு கம்மியாக கொடுக்குறோன்றதுக்காக தரம் இல்லாமல் பண்ணணும்னு எந்த நோக்கமும் இல்லை அரசுக்கு. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செய்யக்கூடியவர்கள் அதை திறனாக செய்யணும். அப்போ செய்யக்கூடியவர்கள் சரியாக செய்கிறாங்களான்ற ஆய்வுகளை ஆளக்கூடிய அரசு தான் பார்க்கணும். கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கல, இந்த ஆட்சி பார்க்குது, கவனிக்குது. பசித்தவனுக்கான உணவு சரியான முறையில் போய் கிடைக்கணும்னு நினைக்குது. யாரும் பசியோடு தூங்கக்கூடாதுன்னு நினைக்குது. அதனால அடிப்படையான தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். நேற்று ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்களா இல்லையா? எல்லா ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய பள்ளியினுடைய ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து போர்டில் எழுதி போடணும்னு, போர்டில் நார்மலாக எழுதி போடணும். ஆன்லைனில் போய் தேடி பார்த்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சாதாரண
வெகுஜன மக்கள் படிக்காதவங்க போனால் கூட அதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணுன்றத போர்டில் எழுதி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எதையெல்லாம் இங்கே நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடியுமோ, எங்கெல்லாம் தடங்கள் இருக்கோ அந்த தடைகளை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. அதை குறை கூறுவதை விட்டுட்டு வேற என்ன இருக்கு உங்களுக்கு? எப்பயுமே பேசாத நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க மதுரை கோர்ட்ல வந்து அரசு பணிக்கு வழங்குறாங்களாம் கரூர் குடும்பத்திற்கு. அதுக்கு எதிரான மனு அவசரம் எமர்ஜென்ட் பெட்டிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. அங்கேயும் வந்து நிராகரிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அங்க போய் அடிஷனலா வேணா கொடுங்க, இது எமர்ஜென்சியா கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவங்களே மண்டையில குட்டி அமைச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கொடுக்க போறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கான தேர்வுகள் ஏதாவது நடந்ததா? இல்லை. லாக்அப் கஸ்டோடியல் டெத் நடந்தது. நம்ம பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய அவங்களுடைய டெத்துக்கு அவங்களுடைய பென்னிக்ஸினுடைய அக்கான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் அந்த வேலை கொடுத்தாங்க. அதுக்கான எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது தெரியுமா? அதுக்கு எவ்வளோ போராட்டம் நடந்து நான் அந்த வீட்டுக்கு போனேன். பல நெருக்கடிகள், கொரோனா காலகட்டத்தில் பல நெருக்கடிகளுக்கு நடுவில் நான் போய் பார்த்தேன் அந்த குடும்பத்தாரோட. அவங்க இங்கே வரும்போது அவங்கள நான் பார்த்துருக்கேன், அவங்க மாமாவை ரிசீவ் பண்ணி பேசியிருக்கேன், அவங்க ஊருக்கே போயிருக்கேன். நான் போகிறதுக்கு தடை போட்டிருந்தாங்க அந்த நேரத்தில், ஆனாலும் தடையை மீறி நான் பயணம் பண்ணேன். என்னை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சாத்தான்குளத்துக்கு போய் அந்த பகுதிக்கு போய் அவங்களுடைய தாயார், அவங்க அந்த பையனுக்கு திருமணம் ஆகலை, அவங்க கூட பிறந்த ஒரு அக்காவோட கணவர், தாய் மாமா எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களுடைய தொலைபேசி எண்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே அவங்கள எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் தங்கச்சி ஸ்னோலின் வீட்டில் உள்ளவங்களும். புரியுதுங்களா? இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அன்றைக்கி கூட ஸ்னோலினோட அம்மாவை பார்க்குறோம், பேசுகிறோம், கொள்கிறோம். எல்லாருக்கும் என்ன தேவைகளோ அந்தந்த நீதிக்கு வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமுமே இல்லாமல் ஒரு பேப்பரை தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல. இந்த இதுக்கு எந்த அடிப்படை அதாவது தாவேகாவுடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் பார்த்து அரசியல் களத்தில் வியக்காதவர்கள் யாரும் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அதிமுகவினுடைய வரலாறுகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்றது நீங்கள் எல்லாம் நம்ம அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக தான், அதிமுகவில் ஆட்கள் கிடையாது, மீட்டெடுக்கப்படக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு அதிமுக இருக்குன்றத பல கட்டங்களாக பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரக்கூடியவர்களுக்கு பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா, சின்ன வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா, அதுக்கு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்ற நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான விலக்குகளும் கிடையாது, அது நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். இதே விஷயத்த செந்தில் பாலாஜி மேலே இருக்குதுல்ல, அதை சொல்லுங்கள். சொல்லுவாங்களா? அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் திருப்பியும் வந்தார், திமுகக்கு உள்ளே தான் இருந்தார். ஏங்க, அமைச்சராகவே உள்ளே உட்கார்ந்துருந்தாரு, அதையே மறந்துட்டீங்க நீங்கள்? திருப்பி வெளியில் வந்து திருப்பி அமைச்சரானார். கோர்ட் என்ன கேட்டுச்சு? என்ன சொல்லி விலக்கு வாங்கிட்டு வந்தீங்க? முடியலைன்னு சொல்லிட்டு அமைச்சராக இருக்க போகிறீங்களா இல்லை வந்து உள்ளே வர போகிறீங்களான்னு கேட்டுச்சு. உடனே போய் ராஜினாமா பண்ணாரா இல்லையா? இது என் கோட்டை. எது உங்கள் கோட்டை? மக்கள் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. இன்னைக்கு உங்கள் கோட்டைக்குள்ளே நீங்கள் போக முடியுமா? ஏன் போக முடியல? அவர் அங்கேயே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. எங்கே போனீங்க 8 நாளா? அண்ணனை கேட்டிங்களா எங்கே போயிட்டீங்க கரூரில் இருந்துன்னு? இன்னைக்கு சொல்லுங்கள், எங்கே போயிட்டீங்க? கரூர் செந்தில் பாலாஜி சொல்லட்டும்ன்றேன். அவர் சில தகவல் வருது சார், நியூஸில் போடுறாங்க, அவர் இந்த சம்மன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அங்கே இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே ஃபேஸ்புக்கில் லைவ் போடுற அண்ணன் எந்த நாட்டுக்கு போனீங்க? ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது எந்த இதுவுமே நீங்கள் பண்ணலை. பண்ணியிருக்கணும்ல. பல நாடுகளுக்கு போயிருக்கணும், சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கணும், ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கணும், ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கணும். 350 ரூபா ஃபீஸ் கேரியரில் 980 ரூபாய்க்கு வாங்கியிருக்கமேன்றதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இன்றைக்கி ஓடி இருக்கீங்களே, எதுக்குன்னு கேட்குறேன். தற்குறின்னு சொல்லிக்கிட்டு தம்பி ஒன்று லெஃப்டில் நில்லு இல்லை ரைட்டில் நில்லுன்னு இருந்தார். இப்போ சென்டரில் ரவுண்டானாக்கு நடுவில் நிற்கிது ஒரு பைத்தியம். மனநலம் பாதிக்கப்பட்டவராக இன்றைக்கி மாறி இருக்கிறாரு சீமான். புரியுதுங்களா? இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவும் சேர்ந்து பொது வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்களாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. எங்கே எதை கழுவி கொடுத்தாலும் குடிப்பாரு சீமான். அப்படிப்பட்ட கேவலமான நக்கி பிழைக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அரசியல்வாதி இல்லை, அரசியல் வியாபாரி. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி அது நக்கி பிழைக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு.
அவருக்கு போய் என்ன புதுசாக நீங்கள் ஒரு விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. காசு கேட்கும்போது செஞ்சில் தேங்காவை எடுத்து தின்ன செந்தில் மாதிரி மூஞ்ச வச்சுருந்தீங்க. திரள் நிதி கேட்கும்போது அந்த வீடியோல அங்கே உங்கள் மனைவி டிஃபெண்டர் காரில் எப்படி போகிறாங்க? புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் GL 400ல் எப்படி போகிறீங்க பென்ஸில்? காரனுடைய விலை எவ்வளவு? டிஃபெண்டரனுடைய விலை எவ்வளவு? இப்போ திரள் நிதி எங்கேருந்து வருது? யாருக்காக வருது அந்த திரள் நிதி? இதையெல்லாம் அவருடைய தம்பி சாட்டை பேசணுன்றான், எடுத்து பேசணும்னு சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் வந்து ஏமாத்தாதீங்க. தொடர்ச்சியாக இன்னும் திருப்பியும் என்ன ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதனால மிச்ச காசு இருந்திருக்கும். அவர் 10,000 ரூபாயில் இப்போ தான் இங்கே போனார், லண்டன். ஏற்கனவே கொடைக்கானல் போயிட்டு வந்தார். 10,000 ரூபாய் தான் கையில் வச்சுருந்தார்ல முன்னாள் முதல்வர். அவர் கொடைக்கானல் போயிட்டு வந்தார். கொடைக்கானல் போயிட்டு வந்து இது கூர்க்கு போனார். கூர்க்கு போயிட்டு வந்தவொடனே இப்போ மிச்சம் இருக்க காசுல லண்டன் போயிருக்காரு. 10,000 ரூபாய் அவ்வளோதான் இருந்ததுன்னு அவர் சொன்னார். மேலே இருக்குதுன்னு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சார். என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளுக்கான NOC ரினிவலுக்குலாம் வந்து இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான அதெல்லாமே வந்து இப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் சும்மா ஃப்ரீயாக சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கான அமைச்சராக தான் செயல்படுறீங்களா? அரசு பள்ளிகளை பார்க்கறதுக்கான நேரமே உங்களுக்கு கிடைக்கலையா? எவ்வளோ குழந்தைங்க 52 லட்சம் குழந்தைங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அரசு கட்டுமானங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது, அவங்களுக்கான கல்வி எவ்வளோ இதெல்லாம் கொடுக்கப்படுதுன்னு நீ ஒரு நாளாவது பண்ணீங்களா அப்படின்ட்டு அமைச்சர் ராஜ்மோகனை பார்த்து அவர் கேட்குறாரு சார். ஆட்சியும் அதிகாரமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எத்தனை நாள் இருக்குது? வெறும் 50-55 நாள் தான் இருக்கு. 50-55 நாள் தான் இன்றையோடையவே. அதில் அமைச்சரவை போடப்பட்டு அமைச்சரவை செயல்பட தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? 30 நாட்கள் ஆச்சு. சரிங்களா? இந்த 30 நாட்களினுடைய அரசியலில் இவ்வளோ பேர் கத்துறீங்க, கதறீங்களே. அரசு கட்டடம் சரியில்லைன்னு சீமான் எங்கே வாயை போய் வாடகையை கொடுத்துட்டு அங்கே என்னுடைய சகோதரன் கௌதமன் வீட்டு கல்யாணத்தில் உட்காந்து அதே ஆள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே, உட்காந்து கேட்க வேண்டியது தானே? பொது வெளியில் பேச வேண்டியது தானே? வந்து ரொம்ப மட்டமான ஆள் சீமான், புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் அந்த தகுதியெல்லாம் கிடையாது. மக்கள் எல்லாமே இன்னைக்கு நிராகரிச்சிட்டாங்க உங்களை, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து கூட்டு சதியாக ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒருபோதும் சத்தியமாக பழிக்காது. அது இங்கே மக்கள் வந்து அதுக்கான முடிவுகளை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவர்கள் கேட்கக்கூடிய அரசில் தனியார் பள்ளியில் வந்து கல்வி தொகைன்றது கட்டணம்ன்றது வந்து அதிகரிக்குது. அதுக்கான காரணங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து நாங்கள் வந்து லஞ்சங்கள் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால இவ்வளவுன்னு சொல்கிறது. அதை முற்றிலும் ஒழிச்சிட்டு அதே சகோதரர் ராஜ்மோகன் கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். இப்போ நான் எப்படி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் விலக்களித்து எந்த பணமுமே இல்லாமல் இந்த கையெழுத்துக்கள்லாம் ஆயிருக்கோ, நீங்கள் அதே மாதிரி கல்வி கட்டணங்களை குறைக்கணும் அப்படின்றத அவர் கொடுத்த பேட்டிகள் பார்த்தீங்கன்னு நீங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பேட்டி அந்த நந்தகுமார்ன்ற ஒரு பிரஸ் மீட் கொடுத்த பின்னாடி இவர் கொடுத்தார். அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? போன வருஷம் சொல்றேன், 1.5 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடத்துல இருந்தவங்களுடைய எண்ணிக்கை குறைவு, இடைநிற்றல் மாதிரி. ஆமா, சீமான் பேச வேண்டியதானே? அதான் திடீர்னு கேள்வி கேட்கிறாரு சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டனங்கள்லாம் அவர் வச்சது கிடையாது. அதனாலதான் இப்போ என்ன இனி வைப்பார். அவன் பேசியிருக்காங்க இல்லையா, வாங்கினதுக்கு பேசணும், அதனால பேசுவார். மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் சார், அவங்களோட தொகுதியில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கு போய் அவங்க வந்து எப்படிலாம், ஏன்னா அங்கே படித்ததா அவங்க சொன்னாங்க, அதனால போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது குழந்தைகிட்ட வந்து இங்கிலீஷில் பேச நினச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒழுங்காக பேச முடியல. உடனே அதுக்கு வந்து முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து, நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எதிராக வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, எல்லா குழந்தைங்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை எழுந்து நிற்க வச்சு இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் பேசல ஒழுங்கா அப்படிங்கிறத சொல்லும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அப்படிங்கிற மாதிரி உடனே அவங்களை அடிக்கிறாங்க சார். அதனால தான் கேட்குறேன். அதாவது 5இல் விளையாதது 50இல் விளையுமான்றது ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? கலாம் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும்தான் போனார், படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்கள பார்க்கல, புரியுதுங்களா? கல்லூரிகளுக்கு போனதை விட பள்ளிகளுக்கு போனது தான் அதிகம். பல நாடுகளினுடைய பள்ளிகளில் போய் பேசியிருக்கிறார். அதான் வரலாறு. ஒவ்வொருத்தரையும் மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தனி மனிதனுடைய இதை வந்து இப்போ ஊக்குவிச்சிருக்கிறாரு, வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போது ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு
சக பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னாடி எழுந்து நின்று பேசுறதுக்கு தயக்கம் இருக்குதுன்னா கடந்த 5 வருஷமா அன்பில் மகேஷ் எப்பேற்பட்ட கல்வி நிலையங்களை உருவாக்கி இருக்கிறாரு, ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறாரு, பள்ளி கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாருன்ற கேள்வி எழும்புதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்பில் மகேஷ்ன்னு கேட்குறேன். அந்த சகோதரி என்ன சொல்றாங்க, நானும் அரசு பள்ளியில படித்த மாணவி தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய படிப்பு ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏதோ ஒரு அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு என்ன ஒரு தோணல் இருக்கும், என் கூட படித்த 10 பசங்க இருக்கும், அங்கே நம்ம போகணுன்ற ஒரு எண்ணம் வருமா வராதா? வரும். அங்கே போய் நம்ம என்ன பேசுவோம், நான் அப்போ வந்து ஸ்கூலுக்கு வராமல் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு வயிறு வலிக்குது, இது பண்ணிட்டாங்க, கால் வலிக்குதுன்னு நம்ம வந்து லீவ் போட்டிருப்போம். இல்லை சனிக்கிழமை வர சொல்லியிருப்பாங்க, இல்லை லீவுன்னு சொல்லி போய் சொல்லியிருப்போம். இதையெல்லாமல் பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கும்போது அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், இதை தானே சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது தான். மிசா காலத்தில் மிசா கைதியா மிசா சட்டத்தையே பார்த்தவங்க தான் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அது ஆய்வறிக்கைகள் சொல்லும் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொகுதிக்கு போகிறவங்க அந்த தான் படித்த பள்ளியோ அல்லது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கோ அவங்க பயணம் பண்ணுறாங்க. ஆய்வாக கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஒரு ஆய்வுகள் நடந்து அதில் எத்தனை தீர்வுகள் வருதுன்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அத்தனைக்கும் தீர்வு எட்டப்படுதா இல்லையா? அப்போ அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பேசுகிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அந்த தகுதி இருக்கான்றது தான். இன்னைக்கு தனியார் பள்ளியில் ஃபீஸ் கட்டணம் அதிகம், பள்ளி கட்டணங்கள் வந்து ஃபீஸ் வந்து அதிகம். அரசு பள்ளியில் இல்லை. ஆனால் தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப கம்மி. அங்கே முழுக்க ஆங்கிலத்திலே பேசுவாங்க புலமையாக. நம்ம அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசக்கூடிய ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் யாரையும் எடை போடலை, அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்கிறேன். அப்போது இதை தரத்தை உயர்த்தணும். அந்த தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வேலைகளுக்கு அங்கே போகிறாங்க. அவங்க அதை வீடியோ எடுக்கலாம், போடலாம். அதில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு இதில் வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க, அது வந்து குழந்தைகளுடைய உரிமை மீறப்படுது அப்படி இப்படின்ட்டுலாம் பொங்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அன்பில் மகேஷுக்கு சொல்லணும்னா ஜென்சி டிஎம்கே வந்து திமுகவோட கொள்கைகளை ஜென்சிக்கு சொல்கிறது தான் அவங்களோட வேலை. அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுடைய வேலை கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி வைக்கிறது. திமுக தோற்று போயிடுச்சுன்னு எந்த கூட்டம் நடத்தினாலும் யார் நாங்கள் சினிமா செய்திகள்லாம் பார்க்க மாட்டோம், யார் இதை பற்றி பேச மாட்டோம்னு சொன்னாங்களோ அந்த கொள்கை குன்றுகள் வந்து இன்னைக்கு வந்து பேசக்கூடிய ஒரே வார்த்தை விஜய் விஜய் விஜய், இது மட்டும்தான். புரியுதுங்களா? இதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. சொம்பில் முன்னால் அடி வாங்கின முன்னாள் அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, யார்கிட்டன்றதெல்லாமே தெரியும். புரியுதுங்களா? அதனால் இப்படியெல்லாமாட நம்ப வச்சு ஏமாத்துனீங்க அப்படின்னு கூடவே இருந்த செவ்வாழை இந்த மாதிரி பண்ணி விட்டியாடான்றத நம்ம தண்ணி குடிக்கிற செம்பில் அடி வாங்கின கதையெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இணையத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏமாத்துற வேலை இல்லை. சாதாரண வீட்டு பிள்ளைகள் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதை உங்களால் ஏற்றுக்கிறதுக்கு மனம் மறுக்குது இல்லையா? பொய்யாமொழியா அன்பில் மகேஷ் இல்லையா, இப்படி எல்லாமே தொடர்ச்சியாக அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து நிற்கிறது. உங்களுக்கு அந்த முறை வரணும், அப்படி தான் நடக்கணும். இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. தலையெழுத்தையை மாற்றிட்டாரு அண்ணன். மாற்றினவர்கள் சாதாரணமும் சாமானியவர்கள் தானே. இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ் பார்க்குறோம் சார். நம்ம இப்போ கீர்த்தனா அவர்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் ஏதாவது ஒரு ஆய்வுக்கு போகிறாங்கன்னா அதையும் திமுக வந்து பயங்கரமாக வந்து ஃபேக் நெகட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ அமைச்சர் கீர்த்தனா எக்ஸாம்பிள், ராஜ்மோகன் அவர்கள், அவர் வந்து சீமான் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுறாங்க. அது நமக்கு நல்லா தெரியுது. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ அதாவது இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அத்தனையுமே தம்பி ரமேஷாக இருக்கட்டும், சகோதரர் ராஜ்மோகனாக இருக்கட்டும், சகோதரர் பிரபுவாக இருக்கட்டும், தம்பி சரத்குமாராக இருக்கட்டும், அண்ணன் பொதுச் செயலாளராக இருக்கட்டும், சகோதரர் சிடிஆராக இருக்கட்டும், இன்றைக்கி துறை சார்ந்து இன்றைக்கி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணிக்கு வந்த அண்ணன் வன்னியரசு, ஷாஜகான் அவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை வேணும்னு இன்றைக்கி நிகழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இதையெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுவும் இல்லாமல் அவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த பதவியில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப பெரிய தலைகளாக இருக்காங்க.
இப்போ கீர்த்தனா அவர்களோட பதவியில இதுக்கு முன்னாடி இருந்தது டிஆர்பி ராஜா ஆமா. அவர்கள். அறநிலைத்துறை சேகர் பாபு. இந்த மாதிரி பெரிய தலைகளா இருக்கும்போது அவங்க அதற்காகவே நான் இருந்த இடத்துல நீங்க நீங்க வரத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த ஊரையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க. என்னுடைய தம்பி துறை சார்ந்த அமைச்சர் ரமேஷ் வந்து லைன்ல போய் நின்று 4000 ரூபாய் பேமெண்ட்டையும் பண்ணிட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வெளிப்படைய இதை தானங்க தளபதி சொன்னாரு. அதுதானங்க இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ் அவர்கள் வந்து எவ்வளோ வந்து ஒரு எளிய வீட்டு பிள்ளைன்றது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? சேகர் பாபு மீது வைக்க முடியும். சேகர் பாபு பறக்கும் போதே இதில் நம்ம ஆந்திரால மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. நம்புவாங்களா? நம்புனாதான் சோறு. ஏன்னா உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஓட்டேரியில் என்ன பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு இத்தனை கோடிகள் உங்கள்கிட்ட எப்படி புரளுது? ஏதோ ஆந்திராவில் பல 1000 கோடிக்கு அதிபதிகள் மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களுமே தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் எதை மறைச்சாலும் அதை இன்னைக்கு வெளிக்காட்டுவதற்கு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு மூளை கலங்கிடுச்சு, என்ன மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுங்களுக்கு போய் நீங்கள் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. 40 நாட்களில் எல்லாத்தையுமே பண்ணிடணும். 60-70 ஆண்டுகளினுடைய வரலாற்றுக்கு ஒரே நாளையில் தீர்வு கிடைச்சிடணும்னு நினைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு மனநோயின்றதை நீங்கள் யோசிச்சுக்கணும். புரியுது புரியுது. ஒரு கார் ஒருத்தர் வாங்கியிருப்பார், வாங்கினதுலேருந்தே ஓட்டிகிட்டு இருந்திருப்பார். அவரால் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். அந்த கார் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பழமையான வண்டியாக இருந்தால் அவர் ஓட்ட முடியும். புதுசாக ஒருத்தர் ஏறி ஓட்டும் போது என்ன இருக்கும்? என்னடா அது அப்படின்ற மாதிரி இப்படி தான் இருக்கும் மனநிலை. அவருக்கு அதை திருப்பியும் புதுப்பிச்சே ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. மக்கள் அதில் பயணிக்கணும் அப்படின்றதுக்காக அது அந்த எண்ணங்கள் இருக்குது. எத்தனை டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்? ஏதாவது உள்நோக்கமா? யாரெல்லாம் முந்தைய ஆட்சியில் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ கம்ப்ளைண்ட் கூட பணத்தை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் எத்தனை ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா? எதுவும் கொடுத்துறாதீங்கப்பா, காசை கொடுத்துட்றோன்னு. இந்த பயத்தை உருவாக்குனது யார்? தாவேகா அரசு. இந்த ஒரு செய்தி வெளியில் வந்த உடனே யார்கிட்டலாம் கொடுத்து வச்சுருந்தாங்களோ அத்தனை பேருக்கு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே. கம்ப்ளைண்ட் முன்னாடி கொடுத்துறாதீங்கப்பா, பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் நாங்கள். இன்னைக்கு எல்லாம் வருதா? காரணம் அண்ணன் தான். அடுத்து விஜய் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் வந்து இயக்கம் ஸ்டார்ட் பண்ணார். அதை நம்ம பார்த்தோம். சில தகவல் வருது, அவர் வந்து ஜூலை 20ஆம் தேதி வந்து பொள்ளாச்சியில் வந்து மாநாடு நடத்த போகிறதாகவும், அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களை வந்து டைரெக்டாக எதிர்க்கிறது, அதே மாதிரி இளைஞர்கள் யாருக்கெல்லாம் டிவிகே அரசு பிடிக்காம இருக்கோ அவங்கள தம் பக்கம் இழுக்கிறது தான் அவரோட ஐடியாவே இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலாக இருக்குது சார். இது நீங்கள் 100 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இருந்தீங்க. இப்போ அதிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. உங்களுடைய கொள்கை என்னன்றதை சொல்லுங்கள், கோட்பாடுகள் என்னன்றதை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இளைஞர்களையும் மக்களையும் வழி நடத்த போகிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கட்டும். 40 நாளுக்கு முன்னாடி ஆட்சியில் உட்காந்த ஒருத்தர் தான் நான் எதிர்க்கிறேன்னு சொன்னால் யாராவது சிரிச்சிட மாட்டாங்களா? இப்போ தான் வந்து பாரத் மாதாக்கு ஜேன்றதை சொல்லலாமா, அண்ணாமலைக்கு ஜேன்றதை சொல்லலாமான்றதையே நீங்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் பொள்ளாச்சியில் கொண்டு போய் நீங்கள் கூட்டத்தை வச்சுருக்கிறீங்க. சிறப்பாக நடத்துங்க. இது ஜனநாயக நாடு, யார் வேணால் வரலாம் இல்லையா? ஒரு பேருந்தில் கிடைக்காத ஒரு சீட்டுக்காக தான் மார்ட்டின் லூதர் கிங்ன்ற மிகப்பெரிய ஒரு தலைவன் உருவானான்றது வரலாறு இல்லையா? தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைஞ்சபட்ச சம்பளங்களும் ஊதியங்களும் கிடைக்கப்படலாம் மறுக்கப்படுதுன்னும் போது தான் அங்கே ரஷ்யாவினுடைய புரட்சியும் எழுச்சியும் ஏற்படுது இல்லையா? இங்கே வந்து நிறைய தேவைகள் இருக்குது. எல்லாருமே தட்டி கேட்பவர்கள் அதிகமாக வரும்போது ஊழல் எல்லாமே குறைய தான் செய்யும். லஞ்சங்கள் இல்லாத நல்ல ஒரு நாடாக மாறும். அதில் மாற்று கருத்து இல்லை. 40 நாளைக்கு முன்னாடி வந்தவங்களை இதை பார்த்துட்டு நான் உங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து ஃபெயில். அவர் வந்து சொல்லுவார்ல, நான் வந்து அவருக்கு சீனியர்னா இவருக்கு சீனியர்னா, நான் அவருக்கு சீனியர் அரசியல் காலத்தில். ஓகே சரிங்களா? தன்னிச்சையாக போராட்டம் பண்ணி மதுக்கடைகளை 1க்கு 4 மதுக்கடைகளை மூடியிருக்கேன். புரியுதுங்களா? ஆய்வுகள் இருக்குது, சான்றுகள் இருக்குது. பலகட்ட போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். புரியுதுங்களா? மத்தியில் இவங்க ஆட்சி இருக்கும்போது சொகுசாக வந்தவன் நான் கிடையாது. அடிப்படை மக்களுக்கான தேவைகளுக்காக வந்தவன். இன்றைக்கி தான் ஒரு ஆளுங்கட்சிக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆளுங்கட்சியும் இன்றைக்கி எப்படி மக்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க.
இல்லையா? அந்த மாதிரி எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். சரவணன் அவர்கள் வந்து ஆடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆதாரம்லாம் நம்ம கேட்குற மாரி இல்ல. ஆனா இப்ப பார்த்தோம்னா ஆடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த மாரி அவர்ட்ட இந்த மாரி கேட்குறாங்க. இல்ல, இல்ல நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் என்னோட இயக்கத்துக்கு வந்து ரொம்ப லாயலா இருப்பேன் அப்படிங்கிற மாரி சரவணன் அவர்கள் வந்து சொன்னாரு. இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து உதயநிதி அவர்கள் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதே மாரி அந்த கல்யாணத்துல பேசினாரு, முஸ்லீம் கல்யாணத்துல. காலையில எழுந்த உடனே வந்து தாவேகாக்கு முதல்ல திமுக விமர்சிக்கிறது தான் முக்கியமா இருக்கு. அவங்க எம்எல்ஏ குதிரை பேரம் பண்றோம்னாங்க. எங்களுக்கு எம்எல்ஏவே யாருன்னு தெரியாது அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதெல்லாம் பூனை கண்ண மூடிக்கிட்டு உலகம் இருட்டுனா அத நம்பணுன்ற மாரி. இப்பவும் சொல்றேன், உதயநிதி அந்த விஷயத்துலலாம் குழந்த தான். புரியுதுங்களா? 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, அமைச்சரா இருந்திருக்கிறாரு, துணை முதல்வரா இருந்திருக்கிறாருன்றதெல்லாம் பார்க்கும்போது, என்ன பொறுத்தளவுக்கு அவர் ஜூனியர் தான். புரியுதுங்களா? அதனால நீங்க எழுதி குடுத்தத படிச்சீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் எழுதி குடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஓப்பனா பேசு. யாருமே தெரியாதவரு தான் உங்கள விட 5000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கிறாரு உங்க தொகுதியில. புரியுதுங்களா? யாருன்னே தெரியாத ஒரு எம்எல்ஏ கிட்ட தான் உங்க அப்பா தோத்து போயிருக்கிறாரு. யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல தான் துரைமுருகனுக்கு என்ன நிலைமைன்றத நீங்க பார்க்குறீங்க. யாருன்னே எம்எல்ஏ தெரியாத ஒருத்தர்ட்ட தான் உங்க நண்பர் கார்த்திக் மோகன் தோத்து போயிருக்கிறாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தர்ட்ட தான் லஞ்சமே காசே கொடுக்கக்கூடாது, லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு கொள்கை கோட்பாடோட இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோத்து போயிருக்கிறாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தர்ட்ட தான் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அன்பில் மகேஷ் தோத்து போயிருக்கிறாரு. இன்னும் என்ன வரலாறுகள் வேணும் உங்களுக்கு? யாருன்னே தெரியாத ஒருத்தர் கலைஞரனுடைய முரட்டு பக்தன். அவங்க குடும்பத்தோட நிலை இன்னைக்கு என்ன? கீதா ஜீவனுடைய நிலை என்ன? தோத்து போனாங்களே. யாருன்னே தெரியாத ஒருத்தர்ட்ட தான். இன்னும் நீங்கள் கண்ணை மூடி இதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது உதயநிதி அவர்களே. உங்கள் ஸ்டாண்டை மாற்றிக்கங்க. வேற ஏதாவது பேசுங்க. எழுதி கொடுக்குறவங்கள மாற்றுங்க. ஓகே. சரிங்களா? நீங்கள் கடந்த காலங்களில் சொன்னது தான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா. அன்பில் மகேஷ் அவர்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னனே அப்படி. ஆமாம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கும். கட்சிக்காரங்களை போய் பார்த்துருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும், மக்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கணும். இல்லையா? அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாமே ஜெயிச்சிருப்பீங்க. யாருன்னே எம்எல்ஏ தெரியலையும் அப்படியே ஆச்சரியமாக இருக்கான். எந்திரிச்சா இவங்களுக்கு திமுகன்னு தான் சொல்லணுமா? தாவேக்கான்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ரூம் போட்டுக்கிட்டு கூட்டமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் நீங்களா இருக்கீங்க. ஏன் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் ஓடி போனார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தால் அந்த திமுக காரர்கள் யாராவது வந்து பதில் சொல்லட்டும். அதெல்லாம் இல்லை உங்களுக்கு. சூடு சொர்ணம்னா என்னன்னே தெரியாது. மானம், ஈன ரோசம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. இன்னைக்கு அத்தனையும் என்னன்றதை காட்டியிருக்கிறார். எங்களால தான் அவங்க ஜெயிச்சாங்க, ராஜினாமா பண்ணிட்டு அவங்க ஓட்டு உங்களுக்கு இல்லை இல்லையா? நீங்களும் ராஜினாமா பண்ணுங்க. அத்தனை பேரும் பண்றதுக்கு அவங்க தயாரா தான் இருக்கிறாங்க. அண்ணன் மாணிக் தாகூர்கிட்டயே நாளைக்கே பேசுறேன். இடதுசாரிகள்ட்டையும் பேசுவோம். எல்லாத்தையும் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுடைய பிரதிநிதியா, ஒரு பொது பிரதிநிதியா இருந்து. அடுத்த எலெக்ஷன்லாம் வந்தா தாவேக்கா கண்டிப்பா 234 தொகுதியிலும் வின் பண்ணிடுவாங்க. இல்ல அது மக்கள்கிட்ட இருக்கு. இப்பவும் சொல்றேன், நல்லாட்சி கொடுத்தா அதுல மாற்று கருத்தே இல்லை. எம்ஜிஆருக்கு தொடர்ச்சியான முறையாக கொடுக்கலையா? 13 ஆண்டுகள் ஆட்சி காலம் கொடுக்கலையா? ஜெயலலிதா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் குன்ஹா அவர்களால் பரப்பன அக்ரஹாரம் நீதிமன்றம் கர்நாடகாவில் தீர்ப்பு அறிவித்த பிறகும் அந்த அம்மையார் திரும்பவும் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. கோடிட்டு காட்டுறேன்னு சொன்னால் ஒரு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்த பிறகும் அவர்களால் ஜெயிக்க முடியுது. நீங்கள் தோத்து போறீங்க. ஏன்னா அவங்க நல்லாச்சு தந்திருக்காங்க. அது வேணும். அதை விட நீ மோசமானவன் அவன் நினைக்கிறான். செந்தில் பாலாஜி மேலே நீங்களே போய் ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்க, நீங்களே தூக்கி உள்ளே வச்சுப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமது எம்ஜிஆரில் வந்து கதையாக கட்டுரைகளாக எழுதினார் மருது அழகுராஜ். இன்றைக்கி அவருடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திமுகவையே ஒட்டு மொத்தமாக சாடிச்சு. திமுக செஞ்ச எல்லாத்தையும் எழுதிச்சு அந்த பேனா. இன்றைக்கி அதே பேனா போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தாவேக்காவை பற்றியும் அண்ணா திமுகவையும் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட பேனா? இவரு உட்கார்ந்துருக்கிறார், மைத்ரேயன் உட்கார்ந்துருக்கிறாரு, அன்வர் ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு. இந்த குதிரை பேரம் ஒன்று கேட்டீங்கல்ல, இந்த பேரம் எங்கே நடந்துச்சு? அதே திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சுல்ல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது தானே எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி இதையெல்லாம் சொல்வதற்கு அடிப்படையான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும். அதெல்லாம் இல்லை. என்ன, உங்களை முற்றிலும் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க மக்கள்.
அது வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாற்றம் மிகப்பெரியதாக இருக்குது. அது மக்களாட்சியை உருவாக்கியிருக்குன்றது அன்றைக்கி வரலாறுகளாக இருக்குது. அண்ணா ஆரம்பித்த கட்சியை அண்ணனுக்கு அப்புறம் தம்பிக்கு தான்ற அந்த இடத்த கலைஞர் வந்து எடுத்துக்கிட்டாரு. பெரியாரனுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அண்ணாவினுடைய கோட்பாடுகள் இல்லை, பெரியாரனுடைய கொள்கைகள் இல்லை, கலைஞர் வந்து கொண்டு வந்த வழிகள் இல்லை. என்ன மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை மூலியமாக நிறைவேற்றலாம் கொண்டு வந்தார். அதை வந்து விளம்பர மாடல் அரசாக மாற்றிக்கிட்டாரு. போகிற பக்கம்லாம் வாக்கிங் போகிற இடத்துல கூட ஒரு ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போவார், கையில் ஒரு ஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு போவார், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் போய் கூட விளம்பரம் பண்ணி போட்டு அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் ஓடி வந்து வணக்கம் சொல்லி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு, புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வலியும் வேதனையும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் இன்னைக்கு சுதந்திர காற்றை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. லஞ்ச லாவணியங்கள் இல்லாத ஒரு ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போகிற இடங்கள்ல மக்களுக்கு அடிப்படையான ஒரு மரியாதை கிடைக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு அண்ணனுடைய ஆட்சியாக இருக்குது. எனக்கு தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.